பாதுகாப்பின் புதிய பரிமாணத்தை உருவாக்கும் இந்திய கடற்படை சோதனை. இது ஒரு முக்கிய முன்னேற்றம். நமது நாட்டின் அணுத்திறனை உறுதிப்படுத்தும் பயணம். 3500 கிலோமீட்டர் தொலைவுக்கு தாக்குதல் செய்யும் K4 ஏவுகணை INS அரிகாட் என்ற கப்பலிலிருந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு சக்தியை உயர்த்தும் மிக முக்கிய முன்னேற்றமாக இந்திய கடற்படை அணு திறனுடன் கூடிய K4 ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இது நாட்டின் 2ஆம் அடுக்கு தாக்குதல் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி திறனை உறுதிப்படுத்துவதில் முக்கியமான முன்னேற்றமாகும். இந்த சோதனை இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்துக்கான மிகப்பெரிய அடையாளமாக கருதப்படுகிறது. 2024 நவம்பர் 28 அன்று இந்திய கடற்படை 3500 கிலோமீட்டர் தாக்குதலுக்கு தகுதியான K4 ஏவுகணையை INS அரிகாட் அணு நீர்மூழ்கி கப்பலிலிருந்து வெற்றிகரமாக சோதனை செய்தது. இந்த முன்னேற்றம் இந்தியாவின் 2ஆம் அடுக்கு தாக்குதல் திறனை வலுப்படுத்துவதுடன் நாட்டின் பாதுகாப்பு நுண்ணறிவை உலகளவில் வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய வெற்றியாகும். இந்தியாவின் அணு மூவுரு முத்திரை நிலம், வான், கடல் திறனை இது உறுதி செய்கிறது. இதன் மூலம் இந்தியா தனது அணு ஆயுதங்களை ஒவ்வொரு தளத்திலும் செயல்படுத்தும் திறனை கொண்டுள்ளதாக உலகம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது நாட்டின் பாதுகாப்பு சக்தி மற்றும் 2ஆம் அடுக்கு தாக்குதல் திறனின் வலிமையை மேலும் வலுப்படுத்துகிறது. INS அரிகாட் என்பது அரிஹந்த வகுப்பில் 2வது நீர்மூழ்கி கப்பலாகும். இது 2024 ஆகஸ்டில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த நீர்மூழ்கி கப்பல் 4 K4 ஏவுகணைகள் அல்லது 12 குறைந்த தூர K15 ஏவுகணைகளை தாங்கிக் கொண்டு இந்திய கடற்படையின் அணு மூவுரு திறனை மேலும் வலுப்படுத்துகிறது. இதன் மூலம் இந்தியா அணு தாக்குதலுக்கான புதிய அடிப்படை நிலையை அடைகிறது. INS அரிகாட் 3 MAவை அணு உலையில் செயல்படுகிறது. இது நீண்ட காலம் நீரில் இருக்க முடியும் என்று பொருள். இந்த அணு உலை நீர்மூழ்கி கப்பலுக்கு நீண்ட முறைமையாக செயல்படுவதற்கும் அதில் உள்ள அணு சக்தி பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த நீர்மூழ்கி கப்பல் நீண்ட நேரம் கடலில் அசலாக செயல்படும் திறன் கொண்டுள்ளது. இது இந்திய கடற்படையின் சூழலியல் மற்றும் அணிதிறனை மேலும் வலுப்படுத்துகிறது. K4 ஏவுகணை மற்றும் INS அரிகாட் ஆகியவை இந்தியாவின் 2ஆம் அடுக்கு தாக்குதல் திறனை மிகுதியாக மேம்படுத்துகிறது. இந்த திறன் நாடு எதிர்கொள்ளும் எவ்விதமான விளங்கும் நிலைமைகளிலும் தற்காலிக தாக்குதல்களை எதிர்க்கும் தன்மை கொண்டது. K4 ஏவுகணையின் பயிற்சி மற்றும் INS அரிகாட் போன்ற அணு நீர்மூழ்கி கப்பல்களின் செயல்பாடுகள் இந்தியாவின் பாதுகாப்பு நிலைத்தன்மையை உறுதி செய்யும் முக்கிய கருவிகளாக உள்ளன. இந்தியாவின் முதன்மை தாக்குதல் இல்லை, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கை K4 ஏவுகணை மற்றும் INS அரிகாட் போன்ற சாதனங்களுடன் மிகச் சரியான பொருந்தலை காண்கிறது. இந்த கொள்கை இந்தியா தனக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அணு ஆயுதங்களை முன்னதாக தாக்குதலுக்கு பயன்படுத்தாது என்று உறுதிப்படுத்துகிறது. எனினும் 2ஆம் அடுக்கு தாக்குதல் திறன் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி மூலம் எதிரியின் தாக்குதலை பதிலளிக்கும் திறன் இந்தியாவிற்கு வழங்கப்படுகிறது. இது அதன் பாதுகாப்பு நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துகிறது. தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு உத்திகள் மேம்படுவதுடன் இந்தியா தனது அமைதி மற்றும் பாதுகாப்பின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. K4 ஏவுகணை சோதனை இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குகிறது. இந்த முன்னேற்றம் நாட்டின் 2ஆம் அடுக்கு தாக்குதல் திறனை கூட்டி எதிரியின் அச்சுறுத்தல்களை சமாளிக்கத்தக்க பாதுகாப்பு மேம்பாடுகளை வழங்குகிறது. இதன் மூலம் இந்தியா அதன் பாதுகாப்பு நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தி சாத்தியமான அனைத்து ஆபத்துகளுக்கும் எதிரான பாதுகாப்பு பிரகிராம்களை செயல்படுத்துகிறது.